Hi friends, welcome back to AG Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா எங்க பார்ட்டியை வந்து நாங்க வந்து சர்ப்ரைஸ் பண்ண போறோம். ஆமா. அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. சோ வந்து அவங்க ஊர்ல KGFல இருக்காங்க. எந்த பார்ட்டின்னு சொல்றீங்கன்னா நிறைய பார்ட்டி. டாடியோட கோயம்புத்தூர் பார்ட்டி ஒருத்தர் இருக்காங்க, பெங்களூர் பார்ட்டி இருக்காங்க, இப்போ KGFல ஒரு பார்ட்டி இருக்காங்க. எந்த பார்ட்டிக்கு யாருக்கு பர்த்டேன்னு சொல்லுங்க. எங்க ஃாதர் இன் லாவோட அம்மா. ஓகே, பேசிக்கலி ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னே இல்லை, சிம்பிள். என்னோட பார்ட்டிக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள். ஓகேங்களா, நீங்க அவங்கள வந்து நிறைய பார்த்துருக்க மாட்டீங்க. நம்மளோட மம்மியை பார்த்துருப்பீங்க. எங்க பாட்டிங்க வருவாங்கல்ல, வெள்ளையா இருப்பாங்க, அவங்கள பார்த்துருப்பீங்க. இன்னொரு பார்ட்டி வந்து KGFல இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவ்வளோ வந்திருந்து இல்லை இங்க வந்து, ஏன்னா அவங்களால டிராவல் பண்ண முடியாது. அவங்களுக்கு வந்து கால் அடிபட்டுக்கிறதுனால அவங்க வந்து ரொம்ப நாளா வந்து எங்கேயும் டிராவல் பண்ணதில்லை. நம்ம கல்யாணத்துக்கு கொண்டு தான் வந்தாங்க கரெக்டா. அதுக்கப்புறமா என்கேஜ்மெண்ட்டுக்கும் கல்யாணத்துக்கு கொண்டு தான் அவங்களால டிராவல் பண்ண வர முடிஞ்சிருந்து. அதோட எப்படின்னா காரோ இல்லை டிரான்ஸ்போர்டேஷன் இருந்தால் தான் அவங்களால டிராவல் பண்ண முடியும். அவங்களால ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுக்க முடியல, ஏன்னா சர்ஜரி ஆகிக்குது காலில். அதனால அவங்க வர முடியாத காரணத்தினால நாங்க வந்து சரி ஓகே, அவங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி நாங்க எப்பவுமே இந்த மாதிரி எல்லாம் சர்ப்ரைஸ் கொடுத்துருந்தில்ல. இன்னைக்கு வந்து சரி ஓகே, நான் காலில இருந்து விஷ் பண்ணல. ஓகேங்களா, இவங்க எல்லாம் பண்ணிட்டாங்க. நான் என்ன சொன்னேன்னா, ஏன் நம்ம வந்து போய் பார்த்துட்டு வந்துடலாம், ஏன்னா இங்க மெர்ச்சா ஒரு 1.5 hourல போய் KGF போயிடலாம். ஸோ வந்து இந்த வீடியோ அதுதான், நாங்க வந்து அவங்கள போயிட்டு இன்னைக்கு சர்ப்ரைஸ் பண்ண போறோம். எங்க கூட சேர்ந்து வாங்க KGF போலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்ட்டிக்கு இங்க இருந்து பிரியாணி செஞ்சு எடுத்துன்னு போறோம். மம்மி தான் செஞ்சாங்க. அவங்களோட என்ன சொல்றது, அத்தை தானே, மாமியார். அவங்களோட மாமியாருக்கு எவ்வளவு பாசமா இங்க இருந்து செஞ்சு எடுத்துன்னு போறாங்க. அவங்களுக்கு பிடிக்கும் பிரியாணி. ஆனா இன்னைக்கு வந்து அவங்க அங்க ஒண்டியா இருக்கிறதுனால அவங்க செஞ்சாங்களா இல்ல என்னன்னு தெரியல. அவங்களுக்கு நான் செய்ய பிடிக்கும். ஆமா. ஸோ இப்போ வந்து நம்மளே வந்து ஃபுல்லா பேக் பண்ணி எடுத்துன்னு போறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது எப்படி சர்ப்ரைஸ் ஆக போறாங்கன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிளம்ப போறோம். இப்போ என்ன டைம்னா 6:15 கிட்ட 6:30 தான் வெளியே போவோம் எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா, ஸோ 6:30 போய் அங்கே போய் ரீச் ஆகிறது ஒரு 7:30-8 மணி மேலே ஆகிடும். ஓகேங்களா, ஸோ வந்து இந்த ட்ரிப்பு ஸ்மால் ட்ரிப் வந்து யார் யார் போகிறோன்னா, நான், மோனா, மம்மி 3 பேர் தான் போகிறோம். டாடி வந்து ஷாரன் வராளா? ஓகே, எனக்கு சர்ப்ரைஸ் இது. ஷாரன் ஃபர்ஸ்ட் வரதில்ல நாங்கள், ஏன்னா ஏதோ காலேஜ்லேருந்து லேட்டாக வருவோன்ட்டுன்னு வந்துட்டுக்குது. சாரி, நான் கவனிக்கல. அவர் வந்து ரீச் ஆகிறதுக்குள்ள ரொம்ப டைம் ஆகிடும். 9 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவார். ப்ளஸ் அந்த அவர் வர ரூட் எல்லாம் ரொம்ப செம்ம டிராஃபிக்காக இருக்கும். அவர் சொல்லிட்டாரு, நீங்களே போயிட்டு வாங்கம்மா, பரவாயில்ல, போயிட்டு நீங்கள் சர்ப்ரைஸ் கொடுக்க சந்தோஷம் ஆகிடுவாங்க. என்னையோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ வந்து இப்போது கடகடன்னு எல்லாம் பேக் பண்ணிங்கிறாங்க. சாப்பாடு பேக் பண்ணிட்டாங்க. இப்போ தான் ஏதோ முட்டை வச்சுங்கிறாங்க, அதுவும் கொஞ்சம் பேக் பண்ணிட்டு இப்போ கிளம்ப வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். இது மோனாவோட அவுட்ஃபிட். ஏமா காமிச்சா முறிகிற? அயன் பண்ணித்தாங்கன்னு கேட்டேன், பண்ணவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நான் வேலைக்கு போயிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் காலையிலே சொல்லிட்டு போனேன், ஈவினிங் வந்து நம்ம 6 மணிக்கெல்லாம். நீ கொஞ்சம் சோதாதனம் பண்ணிட்டு எனக்கு சொல்லாத. இல்ல ஆக்சுவலி என்னன்னா, எனக்கு இந்த ஃபேப்ரிக் அயன் பண்ண தெரியாது, நான் தீச்சிருவேன். உனக்கே தெரியாதுன்னா எனக்கு தெரியாமா சொல்லு. நீயே யோசனை பண்ணி பாரு. நான் போட்டுந்தே இல்ல, ஐரன் போட்டுந்தே இல்ல லேடிஸ்க்கு. ஆமா, நான் மட்டும் ஜென்ஸ்க்கு உட்காந்து வேலை இல்ல, அயன் பாக்ஸ் வேலை. நான் ஜென்ஸ் பத்தி பேசல. இப்போ உனக்கு நீ போட தெரியல, நீ அதுக்கு நான் சொன்னேன். ஜென்ஸ் ஈஸியா போட்டுடலாம், சில்க்கு, காட்டனு, பேண்ட், ஜீன்ஸ் பேண்ட் அதெல்லாம் நம்மள ஈஸியா போட்டுடலாம். ஆனா லேடிஸ் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். டெய்லி இது பொய், இது அப்பாண்டமான பொய். அப்படியே இடி உள்ள தலை மேல இவ்வளவு பொய் பேசுனீங்கன்னா நான் பொய். ஏதோ ஒரு மாசத்துக்கு ஒரு 2 வாட்டி ஏதோ போட்டு கொடுத்தா டெய்லி போட்டு கொடுக்குறாங்க. அதுதான் டெய்லி அதுக்குள்ள போய் சொல்லிட்டு டெய்லி நான் ஏஞ்சிக்கும் போது நான் ஃபர்ஸ்ட் ஏஞ்சிட்டு நான் வந்து பாயின்னு சொல்லும் போது தான் ஏஞ்சிக்குவோம். நான் சொன்னேன், ஆனாலும் நீ என்ன பண்ணும், ஹஸ்பண்ட் போறாரு. இங்க ஒரு பேக்கரி இருக்குது பாரு. எங்க? ஓகே, இருக்குது பாரு கேக். பீஸ் கேக் தான் பாக்குது. பீஸ் கேக் அது இல்ல பர்த்டே கேக் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம KGF வந்துட்டோம். இப்போ கேக் KGFல டவுன்ல இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். டவுன்ல இருக்கோம். கேக் தேடி இருக்கோம். வர அர்ஜென்ட்ல வந்து அங்க வாங்க முடியல, ஏன்னா டிராவல் ஸ்பாயில் ஆயிடும். அதனால சரி ஓகே KGF குள்ள வந்து வாங்கலாம்னு வந்துட்டோம். செம்ம மலாச்சு நின்னுச்சு, பட் கேக் கடை கிடைக்க மாட்டேங்குது. வந்தோம், அது ஒரு கேக் கடை பின்னாடி இருந்துச்சே. ஆமா, இப்ப திருப்பி போனோம். கூகுள்ல போட்டு பார்த்தா ஆமா, நீ கூகுள்லயே போடுப்பா. இதோ ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன சொன்னேன்னா, கேக் எங்க கடை பாருன்னு சொல்லிச்சு. டப்புன்னு டப்பா ஏதோ போச்சு. போட்டு அடி திரும்ப 2 ஹவர்ஸ் காமிக்குதுன்னு. இதான் கொஞ்சம் கூட ஏதோ டவுட் எனக்கு. எடுத்து காமிச்சா அங்க பாருங்க 450 meters 2 minutes காமிக்குது. கண்ணு கூட அவுட்டு. பெரிய கண்ணாடி போடணும்.
வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேக் கடை கண்டுபிடிச்சிட்டோம். போயிட்டு இப்போ கேக் வாங்கிக்கின்னு போக வேண்டியதா. பார்த்து வா. இதான் இது சாக்லேட் அதான் கேக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்துட்டு கேக் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து நேராக வீட்டுக்கு, பாட்டி வீட்டுக்கு தான் போக போகிறோம். அவங்களுக்கு வந்து நாங்கள் வர்றது சுத்தமாக தெரியவே தெரியாது. இந்த மாதிரி சர்ப்ரைஸ் எல்லாம் நாங்க பண்ணியிருந்தோம் இல்ல இவ்வளவு நாளா. அப்படின்னா அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது. அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க. ஓகேவா? இப்பதான் கொஞ்ச நாளைக்கு அந்த கால் இதாயிட்டுல இருந்து தான் அவங்க வந்து ஊர் விட்டு வரமாட்டேன்றாங்க வெளியோ. இல்ல நான் இங்க தான் இருப்பேன், இது ஊரு. ஓகே ஓகே அப்படின்னாங்க. இப்போ கேக் வாங்கிட்டா நான் கேண்டில் இல்லையா, கேண்டில் இல்லாம எப்படி ஊத வைக்கிறது கேடுறவங்க. கடை இருந்தது பாருங்க, ஒரு கடை. இந்த கடைலாம் கொடுக்க மாட்டாங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதான் நாங்கள் வந்து போயிட்டு இருக்கோம். அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு தெரியல. ஸ்டேஷனரி ஷாப்பா? நாங்கெல்லாம் சின்ன வயசுல வாங்கணும். லாஸ்ட் டைம் நாங்க கேஜிஎஃப் வரும்போது வீட்டுக்கு போனோம்ல, அப்பவே அவங்க ஷாக் ஆயிட்டாங்க. என்ன பார்த்து சொல்ல மாட்டேன் நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு. இவ கூட சொல்லாம போறோம், என்ன ரியாக்ஷன் கொடுப்பாங்கன்னு தெரியல. மம்மி டாடி வந்து முந்தா நேத்து போயிட்டு வந்தாங்க, நவம்பர் 1. ஃப்ரெண்ட்ஸ், இங்க வந்து கல்றர் திருநாள் வந்து ரொம்ப கிராண்டா நடக்கும். கல்றர் திருநாள்னா அதான் இந்த ஹவுஸ் அது வந்து இங்க ரொம்ப கிராண்டா நடக்கும். ஸோ எங்க தாத்தாவோட கல்லறை எல்லாம் இங்க இருக்குது, டேடியோட சைடு. ஸோ இப்போதான் மம்மி டாடி எல்லாம் வந்துட்டு போனாங்க. நாம அப்போ ஊர்ல இல்லை, நம்ம வந்து இதுல இருந்தோம், உடுப்பியில இருந்தோம். ஸோ இவங்க இப்போதான் விசிட் அடிச்சு வந்தாங்க. திருப்பி நம்மளை பாக்குறதுக்கு பார்த்தாலும் கண்டிப்பா ஷாக் ஆயிடுவாங்க. இந்த பக்கம் கேக் கடை இருக்காப்பா? 9 மணிக்கு தான், 8 தானே ஆகுது. அதுக்குள்ள மழை பெய்யுது வேற, குளிர். என்னத்துக்கு வெளியே வர போறாங்க ஜனங்க வராங்க. எல்லாம் வேலைக்கு போயிட்டு அவங்க வந்து செட்டில் ஆயிட்டு இருப்பாங்க. ஓகே, எந்த வீடு? இதான் எனக்கு இது. என்னடா அது? என்ன இருக்குது அங்க முன்னாடி பாரு. கல்லு கொஞ்சம் ஃப்ரண்ட் போங்க. எங்க பாட்டி வீடு எடுக்க தெரியல ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் ஆயிடுச்சு வந்து. இதா அதான் நிறுத்துங்க வண்டியை. கேமரா ஆன் பண்ணி இல்லையா, வேறு பாட்டியோட ரியாக்ஷன் கேப்சர் பண்ணோம். அப்பா இவ்வளோ காபரி கொடுக்குற நீ இருந்து போனீங்களே யாருனா? நீங்க வரல? இருங்கப்பா, வெஸ்ட் வர காரம். சரி போ, நீ இருமே, நீ கூட இந்த ஏரியால கார் வராது, இந்த ஏரியால கார் வராது. அதனால அவங்களுக்கு டவுட். இப்போ இறங்கி போ. நீங்க என்ன வாங்க. கேக்கு அவங்களால ஏத்துக்க முடியல சடனா. என்னடா இது சடனா வரீங்கன்னு. சரி வாங்க அப்படியே. Happy birthday, auntie. Yeah. நான் என்ன பண்றது? அப்படிதான் சர்ப்ரைஸ் கொடுக்கணும். வெட்டுங்க. கிளாப். யாரம்மா யோசனை பண்ணிருக்கீங்க? கட்டுங்க, உங்களுக்கு தான், உங்க பர்த்டேடா, கட் பண்ணுங்க. போஸ் குத்துனீங்களா? ஒருவேளை நான் நினைச்சேன் எல்லாமா ஷாக்ல யோசிக்கிறாங்களோ, இது நிஜமாவே இது உண்மையா பொய்யான்னு தெரியலையேன்ட்டு.
எடுத்து கொடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் எங்க பாட்டி ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான், நீங்க பாத்துக்க மாட்டீங்க. இன்னைக்கு தான் ஹாப்பி பர்த்டே அம்மா. தேங்க்யூப்பா. ஹாப்பி பர்த்டே அம்மா. இருமா தரேன். இல்ல ஃபர்ஸ்ட் இது ஊட்டிக்கோங்க ஆண்டி, ஊட்டிக்கோங்க அப்புறம். நீ வா. ஹாப்பி பர்த்டே அம்மா. தேங்க்யூ. இல்ல அவங்க இந்த பக்கம் கார் வராது, கார் ஏதோ வந்துக்குது. கரெக்டா இவர் கார் கண்ணு முன்னாடியே ரீதா அவங்க கார் மாதிரி இருந்துச்சு. ரீதா சும்மா வீட்டுல மோனா செஞ்ச பிரியாணி அது எனக்கே தெரியலையா. ஃபுல்லாலாம் இல்ல, சும்மா அப்படியே ஹெல்பிங். இது ஹேண்ட் அவுட் அது. ஏவர் சக்சஸ் 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 சக்சஸ். நானும் தொடச்சிட்ட கையை. ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து எதிர்பார்க்கல இந்த மாதிரி எல்லாம் யாரும் சர்ப்ரைஸ் பண்ணிருந்தில்ல. ஏன்னா டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து கேஜிஎஃப் டிராவல் பண்ணாலே 2 hour ஆகும் ஓல்ட் ரோடு. இப்போ வந்து நம்மளுக்கு இந்த ரோடு NE7 ஓபன் பண்ணில இருந்து 1.5 மணி நேரத்துல வந்துட்டோம். டப்புன்னு கரெக்டா வந்தோம். ஆமா என்ன வாங்கிக்கோங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ நீங்க வாங்கிக்கோங்க. சரி ஓகே போயிட்டு வரலாமா. பாய். ஹாப்பி பர்த்டே திருப்பி. போயிட்டு வரேன் ஆண்டி. பாய் ஆண்டி. பாய் ஆண்டி. பாய் பாய் பாய். ஹாப்பி பர்த்டே அல்லவா. ஹாப்பி பர்த்டே. நல்லா இருமா. நல்லா நீ உயி நான் இதா அப்படி நானும் வேணும். இந்த அப்படி நானும் நல்லா இருக்கணும்ப்பா. நான் தினம் பாக்குறேன் உங்களை போன்ல. அங்க ஆண்டி கதையை வைங்க. அதான் அதான் விழுங்க பெரியார் பண்ணுங்க பரவாயில்ல. இல்ல நீங்க நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிளம்பிட்டோம். பார்ட்டியும் வந்து ரொம்ப ஹாப்பி. மம்மி ஹாப்பி. எஸ் அம்மா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமஸான வடை கடை இல்லை. எஸ் ஃப்ரெண்ட்ஸ் கேஜிஎஃப்ல வந்து வடை கறி வடை வந்து ஃபேமஸ். சரி இவ்வளவு தூரம் வந்துட்டமே டேஸ்ட் பண்ணிட்டு போகலாம் சொல்லிட்டு போயிட்டு ஒரு டேஸ்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் போய் வாங்கின்னு வரேன். அப்புறமா நீ சாப்பிட்டு சொல்லு எப்படி இருக்குதுன்னு. எப்படி பாக்குது இரு எப்படி பாக்குது எங்க ஊர் வடை வடையா? எஸ் சூப்பர் சூப்பரா இருக்குதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வடை கடையை தேடி போயின்னு இருக்கோம். ஒரு வடை கடை க்ளோஸ் பண்ணிட்டோம் சாப்பிட்டு. ஓகேங்களா திருப்பி பாதி தூரம் வந்தோன்னா இப்போ வந்து இன்னொரு வடை கடைக்கு போயிட்டு இருக்கோம். பாதி தூரம் வந்தோன்னா இவங்களுக்கு திருப்பி ஆசை ஆயிடுச்சு. இல்ல சாப்பிடலாம் திருப்பி எப்போ வர போறோம். இங்க வந்து ஃபேமஸ் ஃப்ரெண்ட்ஸ் வடை இதெல்லாம் சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம என்ன நெய் வடை. ஆமா நெய் வடை வந்து அடுத்த வாட்டி நாங்க வரும்போது அது தனியாவே உங்களுக்கு நாங்க காட்டுறோம் எப்படி இருக்கும் நெய் வடைன்னு. ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பஜ்ஜி தேடின்னு போனேன். பட் டைம் கிடைக்கல. அதனால இப்போ வந்து சுட சுட இப்போ கிளைமேட்டுக்கு கபாப் போட்டிருந்தாங்க. சரி இப்போ அள்ளின்னு வந்துட்டேன். சரி சாப்பிடுவாங்க ஒண்டியா சாப்பிட்டு வரீங்க. நீங்க பாருங்க ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சாப்பிடு சாப்பிடு. 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். அங்க எல்லாமே என்னன்னா இருந்துச்சு எல்லாமே போட்டு குடுத்துறாங்க. ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சுன்னு கடை மூடுறாங்கல்ல அதனால நல்லா இருக்கு. கேஜிஎஃப்ல எல்லாமே என்ன சாப்பிட்டாலும் டேஸ்ட் ஆகுது வாய்க்கு. சூப்பரா செய்யறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கறி சிக்கன் கபாப் தான் இது. இப்போ அப்படியே சாப்பிட்டுன்னே கிளம்ப போறோம். என்ன டைமு 9:15 ஆகும் போது ஒரு 11 போயிடுவோம். டிராஃபிக் இல்லைன்னா போயிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஆன் பண்ணிட்டு பார்த்துட்டு நீ சொல்லாமா நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நீயே சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. 11 o'clock வீட்டுக்கு வந்துட்டோம். அது முன்னாடியே வந்துட்டோம். நான் போய் கார் வச்சுட்டு வர்றதுக்கு கீழே எல்லாம் பார்க் பண்ணிட்டு வந்துட்டோம். 1.5 மணி நேரத்துல புஷ்ன்னு வந்துட்டோம். இது வண்டி தான் கேஜிஎஃப் வண்டி தான். நம்மளுக்கு டப்புன்னு புஷ்குன்னு போனா புஷ்குன்னு வந்துடலாம். கரெக்டா டைம் நம்மளுக்கு யூட்டிலைஸ் ஆகுது கேஜிஎஃப் போனா. அந்த NE7 நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு கேஜிஎஃப் வந்து ஏதோ இப்படி குச்சா இது கேஜிஎஃப் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு. ரொம்ப குஷி ஆயிட்டாங்க. அவங்க எதிர்பார்க்கல. நீங்க ரியாக்ஷன் பார்த்திருப்பீங்க. ஆமா அப்புறமா ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கே வந்துட்டோம்.
அவங்களுக்கு எதிர்பார்க்கல, நாங்கள் வந்தோன்னு வந்துக்கிறோன்னு எதிர்பார்க்கல. அவங்களுக்கு நாங்கள் வருவோம் அதெல்லாம் அவங்களுக்கு தெரில. இல்லைன்னா அவங்களே வந்து இன்னொரு வீடு இருக்குது ஓகேங்களா, அந்த வீட்டில் தான் இருப்பாங்க அவங்க. இப்போ வந்து சும்மா மழை வருதுனால இது அவங்களோட இன்னொரு வீடு இது ஓகேங்களா, இங்கே தங்கியிருந்தாங்க. மெயின் வீடாக தான் அவங்க சொல்லியிருந்தாங்க அப்பப்போ நம்ம அந்த வீட்டுக்கு போயிடலாம் அந்த வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லியிருந்தாங்க, நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இது வந்து சடனாக, அதனால தான் எனக்கே ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. எனக்கு வந்து அவங்களோட மெயின் வீடு தெரியும், இந்த வீடு எனக்கு தெரில. தேடி நிற்கிற எங்கடான்னா நாங்கள் வந்து கார் வந்தோன்னா வெளியே கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க. என்னென்னவோ பிளான் பண்ணோம், அப்படியே வெளியே வந்து கேனில் இது பண்ணி உள்ளே போடலாம் படிக்கணுன்ட்டுன்னு. அவங்க வேற என்னப்பா நான் வேற இப்போ படுக்கலான்னு இந்த ட்ரெஸ் கூட நான் மாத்தல கழட்டி வச்சிருந்தாங்க. தெரில இல்ல, அதனால அவங்களுக்கு இதானா. பட் அவங்க ஹாப்பி ஆயிட்டாங்க. டாடி ஒருத்தர் தான் மிஸ்ஸிங், அவர் வேலைக்கு போயிருந்தாரு, இப்பதான் வந்தாரு. நாங்க வரப்போதான் நாங்க வந்து கேட்டு கிட்ட நிக்கிறோம், அவரை வந்து என்டர் ஆகுறாரு. வந்து சூப்பரா இருந்துச்சு, அவங்க வந்து என்ஜாய் பண்ணாங்க. அப்படின்னா அவங்க இந்த ஷாக் வந்து எதிர்பார்க்கல, அது சூப்பரா அவங்க வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. அவங்க பர்த்டே ஓகே பேர பசங்க வந்தாங்க அப்படி இப்படின்னு. ஸோ இவங்க தான் எங்களோட டேடியோட மம்மி, ஸோ எனக்கு பாட்டி ஓகேங்களா. நான் தான் ஃபர்ஸ்ட் பேரை, ரெண்டு சைட்லயோ ரெண்டு குடும்பத்திலயோ ஃபர்ஸ்ட் பேரை நான் தான். எங்க மம்மி சைட்லயும் நான் தான் ஃபர்ஸ்ட், டேடி சைட்லயும் வந்து பெரிய பேரை வந்து நான் தான். ஸோ அதனால ஸ்பெஷல் கிட் நான் எல்லா ரெண்டு ஃபேமிலிக்கும். அதனால பாசம் ஜாஸ்தி எனக்கு. ஆனா வந்தோன்னு குஷி ஆயிட்டாங்க, என் பேரை வந்துக்கிறான் அப்படின்னு எல்லாரும் கூப்பிட்டாங்க ஃபோன் பண்ணி. என் பேரை வந்துக்கிறான், பொண்ணு வந்துக்குது, எல்லாரும் வந்துக்கிறாங்க, வாங்க வாங்கன்னு குஷி ஆயிட்டாங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், KGF வந்து சூப்பர் பிளேஸு. நீங்கள் சினிமாவில் பார்த்தீங்க தெரியுமா KGF, அதுக்கும் இதுக்கும் ஒரு சம்மந்தமே இல்லை. அந்த KGF வந்து சும்மா ஒரு சண்டை படம், ஆனால் KGFன்றது வந்து ஒரு சின்ன ஊர். கோலார் கோல்டு மைனிங் பண்ணியிருந்தாங்க, அதுக்கு தான் ஃபேமஸ். கோலார் கோல்டு மைனிங் தான் KGF ஃபேமஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. அதே மாதிரி எங்க இன்ஸ்டாடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.